Hi friends, welcome to NEET Biology Tamil. நான் ஸ்வாதி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா chapter 11 photosynthesis in higher plants வந்து line by line NCERT வந்து பார்க்கலாங்க. Okay. All animals including human beings depend on plants for their food. எல்லா அனிமல்ஸும் பாத்தீங்கன்னா human being உட்பட எல்லாமே நம்ம plants தான் வந்து நம்மளுடைய உணவு தேவைக்காக நம்பி இருக்கோம். Have you ever wondered from where plants get their food? நமக்கு எப்பயாவது நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா plants வந்து எப்படி plantக்கு food வந்து எடுத்துக்குதுன்னு? Green parts in fact have to make or rather synthesize their food they need and all other organisms depend on them for their needs. Green plants வந்து தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கொள்ளும். அது மட்டும் இல்லாம மற்ற உயிரினங்கள் எல்லாமே plants தான் சார்ந்திருக்கு. But the green plants make or rather synthesize the food they need through photosynthesis. அப்ப green plants வந்து எப்படி ஃபுட்டை வந்து தயாரிச்சுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா photosynthesis அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா ஃபுட்டை வந்து தயார் பண்ணிக்கிறது. And are therefore called. அதனால தனக்கு தேவையான உணவை தானே வந்து photosynthesis பண்ணி தயாரிச்சுக்கிறதுனால இந்த பிளான்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா autotrophs அப்படின்னு சொல்லுவாங்க. You have already learned that autotrophic nutrition is found only in plants. இப்போ autotrophic nutrition வந்து only plant தான் தனக்கு தேவையான உணவை வந்து தானே தயாரிச்சுக்கிறது. And all other organisms that depend on the green plants for food are heterotrophs. அப்போ மற்ற உயிரினங்கள் எல்லாமே பிளான்ட் உணவை வந்து எடுத்துக்கிறாங்கல்ல அவங்கள வந்து heterotrophs அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிளான்ட் தனக்கு தேவையான உணவை தானே வந்து தயாரிச்சுக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பேர் ஆட்டோட்ரோஃப். இந்த பிளான்ட்டை சாப்பிட்ற மற்றவங்க எல்லாமே ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கிரீன் பிளான்ட்ஸ் கேரி அவுட் ஃபோட்டோசிந்தசிஸ். கிரீன் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசியோ கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கோ கெமிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிறது அதர்வைஸ் கால்ட் அஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் தான். பை விச் தே யூஸ். அப்போ இந்த ஃபிசிக்கோ கெமிக்கல் ப்ராசஸ்னா என்ன? லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி டு டிரைவ் த சிந்தசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது சன்லைட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆர்கானிக் காம்போனன்ட்டான ஃபுட் அதாவது குளுக்கோஸ் வந்து தயாரிக்கிறது தான் ஃபோட்டோசிந்தசிஸ். Ultimately, all living forms on earth depend on sunlight for energy. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா சன்லைட்டை தான் அதோடைய எனர்ஜிக்கு வந்து பயன்படுத்திக்கிறது. The use of energy from sunlight by plants doing photosynthesis is the basis of life of earth. அதாவது இந்த பூமியினுடைய அடிப்படை உயிரினங்களே என்ன எதை சார்ந்து வாழ்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா photosynthesis தான் நம்பி வாழ்றாங்க. இப்போ photosynthesis is important due to two reasons. இந்த photosynthesis வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ரீசன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன் டு த அட்மாஸ்பியர் பை கிரீன் பிளான்ட்ஸ். அதாவது கிரீன் பிளான்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்னுடைய பை ப்ராடக்டா, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து நமக்கு குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் பண்ணுதா, அந்த குளுக்கோஸோட பை ப்ராடக்டான ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. அப்போ ரொம்ப முக்கியமான கேஸாக ஆக்சிஜன் வந்து பிளான்ட் வந்து ரிலீஸ் பண்ணுதுல, அதுக்கு இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. ஹேவ் யூ எவர் தாட் வாட் வுட் ஹேப்பன் இஃப் தேர் வார் நோ ஆக்சிஜன் டு பிரீத்? இப்போ நம்ம பிரீத் பண்ணுறதுக்கு ஆக்சிஜனே இல்லை அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எந்த உயிரினங்களுமே வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், வாழவே முடியாதுன்னு அர்த்தம். This chapter focus on the structure of photosynthetic machinery and the various reactions that transform light energy into chemical energy. இந்த சாப்டர்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா photosynthesis எப்படி நடக்குது, எப்படி வந்து லைட் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியா மாறுது அப்படிங்கிற முக்கியமான தகவலை இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ வாட் டு வி நோ. அப்போ இது வரைக்கும் நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. என்ன இது வரைக்கும் நமக்கு தெரியும் ஃபோட்டோசிந்தசிஸை பற்றி? லெட் அஸ் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் வாட் வி ஆல்ரெடி நோ அபவுட் ஃபோட்டோசிந்தசிஸ். நமக்கு ஆல்ரெடி இப்போ லோயர் கிரேடில் நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன, அதை வந்து ரீகால் பண்ணுறாங்க. சம் எக்ஸ்பெரிமெண்ட், சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் யூ மே ஹாவ் டன் இன் த ஏர்லியர் கிளாஸஸ். நம்ம ஏர்லியர் கிளாஸஸில் சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். என்னன்னா ஹேவ் ஷோன் தட் குளோரோஃபில் அதாவது கிரீன் பிக்மெண்ட் ஆஃப் த லீஃப், லைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆர் ரெக்வயர்ட் டு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் டு அக்கர். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? குளோரோஃபில் அப்படிங்கிற கிரீன் பிக்மெண்ட் வேணும், லைட் எனர்ஜி வேணும், அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வேணும். இது இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். யூ மே ஹாவ் கேரிட் அவுட் த எக்ஸ்பெரிமெண்ட் டு லுக் ஃபார் ஸ்டார்ச் ஃபார்மேஷன் இன் 2 லீவ்ஸ். அதாவது நம்ம ஒரு 2 லீஃப் எடுத்துக்கிறோம், அதில் ஸ்டார்ச் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். A variegated leaf or a leaf that are partially covered with the black paper. அதாவது ஒரு variegated leaf வந்து நம்ம எடுத்துக்கலாம். variegated leaf அப்படிங்கிறது இந்த குரோட்டன்ஸ் இருக்குல்ல, அதாவது சிலது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம
அதர் கலர்ஸில் இருக்கும். ஓகே, சிலது பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும். அதை தான் வேரிகேட்டட் லீஃப் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு க்ரீன் லீஃபை எடுத்துட்டு அந்த க்ரீன் லீஃபை வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக நம்ம வந்து ஒரு பிளாக் பேப்பரை வந்து கவர் பண்ணிடுறோம். ஓகேவா, அண்ட் எக்ஸ்போஸ் டு த சன்லைட். இப்போ சன்லைட்டுக்கு வந்து இந்த 2 லீஃப், அதாவது இதில் ஏதாவது ஒரு லீஃப் எடுத்துட்டு சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அண்ட் டெஸ்டிங் தீஸ் லீவ்ஸ் ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச். கொஞ்சம் நேரம் சன்லைட்டில் வச்சதுக்கப்புறம் ஸ்டார்ச் எதில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். It was clear that photosynthesis occurred only in the green parts of the leaves. அப்போ photosynthesis பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாப்பா photosynthesis இந்த க்ரீன் பார்ட்டில் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, அதாவது ஸ்டார்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த நம்ம பிளாக் பேப்பர் போட்டு மறைச்சிருந்தோம்ல, இந்த இடத்துல photosynthesis ஃபார்ம் ஆகலை. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த குரோட்டன்ஸ் லீஃப், வேரிகேட்டட் லீஃப் எடுத்துட்டிங்கன்னா photosynthesis அந்த க்ரீன் பார்ட்டில் மட்டும்தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, மற்ற இடத்துல ஃபார்ம் ஆகலை. அப்போ இதிலிருந்து எது கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா photosynthesis நடக்கிறதுக்கு குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் சன்லைட் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி அனதர் எக்ஸ்பெரிமெண்ட், இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா you may have carried out where a part of leaf is exposed in a test tube containing some பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் சோக்டு காட்டன். அதாவது ஒரு லீஃப் எடுத்துக்கிறோம்ப்பா, அதாவது இப்படி ஒரு பிளான்ட், ஒரு குட்டி பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிளான்ட்டில் வந்து ஒரு லீஃப் இருக்குது. ஓகேவா, இந்த லீஃபை வந்து நம்ம ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து நம்ம டைப் பண்ணிடுறோம். பாதி லீஃபை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து டைப் பண்ணிடுறோம். இந்த டெஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் சோக்டு காட்டனை வந்து இந்த இடத்துல நம்ம வச்சிடறோம். ஓகேங்களா, அப்போது while the other half is exposed to the air, இந்த ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஏரில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஓகே, ஒரு ஹாஃபை வந்து டெஸ்ட் டியூப்பில் வந்து க்ளோஸாக வந்து டைட் பண்ணிடுறோம், இன்னொரு ஹாஃபை அப்படியே ஏரில் விட்டுறோம். அந்த டெஸ்ட் டியூப்பில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் சோக் பண்ண ஒரு காட்டனையும் நம்ம வச்சிடறோம். ஓகேவா, the setup is then placed in light for some time. கொஞ்ச நேரம் இந்த செட்டப்பை வந்து நம்ம சன்லைட்டில் வச்சிடறோம். ஓகே, on testing for the presence of starch later in the two parts of the leaf, you must have found that the exposed part of the leaf tested positive for starch while the portion that was in the tube tested for negative. This showed that carbon dioxide was required for the photosynthesis. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சன்லைட்டில் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ச் எதில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போது இந்த ஏரில் எக்ஸ்போஸ் ஆயிருந்ததுல இந்த இடத்துல ஸ்டார்ச் ஃபார்மேஷன் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி இந்த லீஃப் அந்த டெஸ்ட் டியூப்குள்ளே வச்சுருந்தோம்ல அந்த இடத்துல ஸ்டார்ச் ஃபார்மேஷன் ஆகலை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து வெரி எசென்ஷியல் ஃபார் த ஃபோட்டோசிந்தசிஸ் தெரியுது. எப்படி இதை சொல்கிறோம், இந்த டெஸ்ட் டியூப்பில் நம்ம பாதி லீஃபை வந்து உள்ளே விட்டு டைட் பண்ணியிருந்தோம்ல, அந்த டெஸ்ட் டியூப்குள்ளே இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணுவோம்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா கார்பன் டை ஆக்சைடும் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதனால தான் நம்ம சன்லைட்டில் வச்சும் டெஸ்ட் டியூப்குள்ளே உள்ள லீஃபில் நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கலை. டெஸ்ட் டியூபுக்கு வெளியில் உள்ள காற்றுல நம்ம எக்ஸ்போஸ்டாக வச்சுருந்தோம்ல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏரில் கார்பன் டை ஆக்சைடு இருந்தது, சன்லைட் இருந்தது. ஸோ அதனால அந்த இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தது. அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கேன் யூ எக்ஸ்பிளைன் ஹவு திஸ் கன்க்ளூஷன் குட் பி ட்ரான்? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர்லி எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோடு சேர்ந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுதுல, இதை வந்து ஏர்லியராக என்னென்ன சயின்டிஸ்ட் வந்து இதை எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொன்னாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு லேர்ன் அபவுட் தோஸ் எ சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் தட் லெட் டு எ கிராஜுவல் டெவலப்மெண்ட் இன் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ சிம்பிளாக ஏர்லியராக எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜோசப் பிரிஸ்லி 1733 to 1804. ஜோசப் பிரிஸ்லி அப்படிங்கிற சயின்டிஸ்ட், இவர் இந்த டியூரேஷன் வந்து அவருடைய லைஃப் ஸ்பேன்பா. இவர் 1770 பெர்ஃபார்ம்ட் எ சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். 1770 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. தட் ரிவீல் தட் எசென்ஷியல் ரோல் ஆஃப் ஏர் இன் த க்ரோத் ஆஃப் த க்ரீன் பிளான்ட்ஸ். அதாவது ஏர், காற்று வந்து ரொம்ப முக்கியம் க்ரீன் பிளான்ட்ஸினுடைய க்ரோத்துக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ பிரிஸ்லி வந்து யுமே ரீகால், இவர் வந்து 1774 ஆக்சிஜனை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காருப்பா. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பிரிஸ்லி 1774 ஆக்சிஜனை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரிஸ்லி அப்சர்வ் தட் கர்ண்டில் பர்னிங் இன் எ க்ளோஸ்டு ஸ்பேஸ். இந்த பிரிஸ்லி பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. soon gets extinguished. Similarly, a mouse would soon suffocate in a closed space. அதாவது பிரிஸ்லி பண்ண எக்ஸ்பெரிமெண்ட், இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மவுஸ், ஓகே, அதே மாதிரி ஒரு பர்னிங் கேண்டில், இது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
கண்ணாடி குடுவை, அதாவது இதை பெல் ஜார் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை போட்டு மூடி வச்சுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனிமல் இருக்குல்ல, அதாவது ப்ரீத்திங் அனிமல், இதுவும் மயங்கிருது சஃபகேஷன்ஸில். அண்ட் ஆல்சோ இந்த பர்னிங் கேண்டிலும் ஆஃப் ஆயிடுது. அப்போ இது மூலமாக பிரிஸ்லி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெல் ஜாருக்குள்ளே உள்ள ஏரை இந்த ப்ரீத்திங் அனிமலும் இந்த பர்னிங் கேண்டிலும் மாசுபடுத்திட்டாங்க, அதாவது எஸ்டிங்னிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்லி அதே மாதிரி இந்த அதே பெல் ஜாரு, அதே ஒரு மவுஸு, அதுக்கப்புறம் ஒரு பர்னிங் கேண்டில், இதுக்குள்ளே ஒரு மின்ட் பிளான்ட்டையும் வந்து வைக்கிறாரு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மவுஸும் நல்லா இருக்கு, அதே மாதிரி பர்னிங் கேண்டிலும் தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இதிலிருந்து பிரிஸ்லி என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீத்திங் அனிமலும் பர்னிங் கேண்டிலும் டேமேஜ் பண்ண ஏர், அதாவது பெல் ஜாருக்குள்ளே உள்ள ஏரை டேமேஜ் பண்ணாங்கல்ல, அதை வந்து இந்த பிளான்ட் வந்து ரெஸ்டோர் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஓகேங்களா, இதுதான் பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ similarly, a mouse would soon suffocate in a closed space. He concluded that the burning candle or an animal that breathed the air both somehow damaged the air. But when he placed a mint plant in the same bell jar, he found that mouse stayed alive. ஒரு mint plant வைக்கும்போது மவுஸும் உயிரோட இருக்குது, அந்த கேண்டிலும் தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்குது. அப்போ பிரிஸ்லி hypothesized as follows. இதிலிருந்து பிரிஸ்லி என்ன ஹைப்போதைஸ் பண்ணுறாங்கன்னா, plants restored the air whatever the breathing animals and burning candles remove. அந்த breathing அனிமலும் burning candleம் ரிமூவ் பண்ண அந்த ஏரை பார்த்தீங்கன்னா பிளான்ட் ரெஸ்டோர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாரு. கேன் யூ இமேஜின் ஹவு பிரிஸ்லி would have concluded the experiment using a candle and a plant? அதாவது நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், பிரிஸ்லி வந்து எப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்த்துருப்பாரு அப்படிங்கிற. how many times வந்து அந்த மவுஸ் வந்து ஓடி இருக்கும், அப்புறம் இமீடியட்டாக நம்ம பிளேஸ் பண்ணும்போது அந்த கேண்டில் வந்து ஆஃப் ஆயிருக்கும். அப்போ அவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணி தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்காங்க. ரிமெம்பர், he would need a rekindle the handle to test whether it burns after a few days. அப்போ திருப்பி வந்து அவர் ரீகண்டில் பண்ணியிருக்கலாம். How many different ways can you think of to light the candle without disturbing the setup? அப்போ எத்தனை தடவை வந்து அவர் வந்து இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை திருப்பி பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, யூஸிங் a similar setup as the one used by Priestley. இப்போ பிரிஸ்லி யூஸ் பண்ண இதே செட்டப்பை but by placing it once in the dark and once in the sunlight. கொஞ்ச நேரம் டார்க்கில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் சன்லைட்டில் வைக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் இங்கன்ஹவுஸ். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜான் இங்கன்ஹவுஸ்னுடைய லைஃப் ஸ்பேன் பா. ஓகே, இப்போ ஜான் இங்கன்ஹவுஸ் 1730 to 1799 showed the sunlight is essential to the plant process that somehow purifies the air fouled by burning candles or breathing animals. இந்த சேம் எக்ஸ்பெரிமெண்ட்டே கொஞ்சம் டார்க்கில் வச்சு கொஞ்சம் லைட்டில் வந்து வைக்கிறாரு. அப்போ சன்லைட் வந்து இப்போ வாட் எவர் இந்த ப்ரீத்திங் அனிமலும் இந்த பர்னிங் கேண்டிலும் வந்து அந்த பெல்ஜாருக்குள்ளே ஏரை வந்து எக்ஸ்டிங்னிஷ் பண்ணாங்கல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்லைட் வந்து பியூரிஃபை பண்ணுது அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டை ஜான் இங்கன்ஹவுஸ் பண்ணியிருக்காரு. இப்போது இங்கன்ஹவுஸ் இஸ் அன் எலிகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வித் அன் அக்வாட்டிக் பிளான்ட். அது மட்டும் இல்லாமல் இங்கன்ஹவுஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு அக்வாட்டிக் பிளான்ட், தண்ணியில் வளரக்கூடிய பிளான்ட் இருக்குல்ல, showed that in a bright sunlight small bubbles were formed around the green parts while the dark they didn't. அதாவது இப்போ வாட்டர் பிளான்ட்ஸ், தண்ணியில் வந்து இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை வந்து கொஞ்ச நேரம் வந்து சன்லைட்டில் வைக்கிறாரு. அப்போ வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டினுடைய க்ரீன் பார்ட்ஸை சுற்றியும் ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதே டார்க்கில் வைக்கும்போது வரல. அப்போ லேட்டர் ஹி ஐடென்டிஃபைட் தீஸ் பபிள்ஸ் டு பி ஆஃப் ஆக்சிஜன். லேட்டராக வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பபிள்ஸ் வந்து ஆக்சிஜன் தான், அதாவது சன்லைட்டில் வைக்கும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி வரக்கூடிய பை ப்ராடக்டான ஆக்சிஜன் அப்படிங்கிறத இங்கன்ஹவுஸ் சொல்கிறாங்க. ஹென்ஸ் ஹி ஷோட் தட் இட் இஸ் ஒன்லி த கிரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் தட் குட் ரிலீஸ் த ஆக்சிஜன். அது மட்டும் இல்லாமல் கிரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் தான் ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் இங்கன்ஹவுஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா it was not until about 1854, அதாவது 1854 வரைக்கும் that Julius Van Sachs provided evidence for production of glucose when plants grow. அதாவது பிளான்ட்ஸ் வளரும்போது அதோட குளுக்கோஸை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற குளுக்கோஸை பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத ஜூலியஸ் வான் சாக்ஸ் வந்து சொல்கிறாங்க. இப்போ குளுக்கோஸ் இஸ் யூஸ்வலி ஸ்டோர்ட் அட் ஸ்டார்ச். இப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னாப்பா ஒரு பிளான்ட் வந்து சன்லைட்டை யூஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுதுல,
இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது, ஒரு பிளான்ட் வந்து சன்லைட்டை யூஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா பிளான்ட் வந்து குளுக்கோஸை ஃபார்ம் பண்ணும். அந்த குளுக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா எதா ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சாக வந்து ஸ்டோர் ஆகும்பா. அப்போ ஹிஸ் லேட்டஸ்ட் ஸ்டடீஸ் ஷோட் தட் green substance in plants, chlorophyll as we know it now, is located in the special body, அதாவது chloroplast within plant cells. அப்போ இந்த ஜூலியஸ் வான்சாக்ஸ் தான் சொல்கிறாரு, இப்போ ஒரு பிளான்ட்டில் க்ரீன் கலர் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்பெஷல் பாடியில் இருக்குதுன்னு சொல்கிறார். அது நத்திங் பட் குளோரோபிளாஸ்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குளோரோஃபில் தான். இது வந்து குளோரோபிளாஸ்ட். ஓகேவா, குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில்லில் தான் எது வந்து ஃபார்ம் ஆகுது, குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய குளோரோஃபில், இந்த குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல் பாடி, அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் க்ரீன் சப்ஸ்டன்ஸ் அதுதான் வந்து நம்மளுக்கு குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஹீ ஃபவுண்ட் தட் க்ரீன் பார்ட்ஸ் இன் பிளான்ட் இஸ் வேர் குளுக்கோஸ் இஸ் மேட். ஒரு பிளான்ட்டில் க்ரீன் பார்ட்ஸில் தான் குளுக்கோஸ் வந்து தயாரிக்கப்படுது. அண்ட் தட் த குளுக்கோஸ் யூஸ்வலி ஸ்டோர்ட் அட் ஸ்டார்ச். குளுக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டார்ச்சாக வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகே, அப்போ ஜூலியஸ் வான்சாக்ஸ் தான்ப்பா க்ரீன் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் எ ஸ்பெஷல் பாடி அப்படின்னு சொல்கிறது. நவ் கன்சிடர் த இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் டன் பை T.W. இங்கிள்மேன். நெக்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிள்மேன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வராங்க. இவரோட லைஃப் ஸ்பேனும் பார்த்தீங்கன்னா 1843 to 1909. யூஸிங் எ ப்ரிசம் ஹீ ஸ்பிளிட் லைட் இன்டு ஓகே இப்போ யூஸிங் எ ப்ரிசம் ஹீ ஸ்பிளிட் லைட் இன்டு இட்ஸ் ஸ்பெக்ட்ரல் காம்போனன்ட்ஸ். அதாவது ஒரு ப்ரிசம் வச்சு அதில் சன்லைட்டில் பாஸ் பண்ணும்போது அதில் ஸ்பெக்ட்ரல் காம்போனன்ட்ஸ்னால் என்னப்பா, விப்ஜிஆர் அப்படிங்கிற லைட் வந்து அவருக்கு வருது. அப்போ தென் இலுமினேட்டட் எ க்ரீன் ஆல்கை. இந்த விப்ஜிஆரை பார்த்தீங்க அப்படின்னா எதில் இலுமினேட் பண்ணுறாரு, ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து ஒரு க்ரீன் ஆல்கே வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த க்ரீன் ஆல்கையில் பார்த்தீங்கன்னா எது வந்து போர் பண்ணுறாங்க, ஏரோபிக் பாக்டீரியா. இது ஃபுல்லாக ஏரோபிக் பாக்டீரியா அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ புரியுதுங்களா, இங்கே வந்து சன்லைட் இருக்குது. ஓகே, சன்லைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிசம் அப்படிங்கிறதுல செலுத்தும் போது பார்த்திங்கன்னா நமக்கு விப்ஜிஆர் அப்படிங்கிற லைட்டோட வேவ் லென்த் வந்து கிடைக்கும். ஓகேவா, விப்ஜிஆர் அப்படிங்கிற லைட் வேவ் லென்த். இதை வந்து கிளாடோஃபோரா அப்படிங்கிற க்ரீன் ஆல்கே, அந்த ஆல்கேயோட பேர் கேட்பாங்க, கிளாடோஃபோரா அப்படிங்கிற க்ரீன் ஆல்கேயை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆல்கேயை பார்த்தீங்கன்னா எந்த சஸ்பென்ஷனுக்குள்ளே வச்சுருக்காங்க, ஏரோபிக் பாக்டீரியா. இதை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா ஏரோபிக் பாக்டீரியா வந்து சுற்றி போட்டிருக்காங்க. அப்போ இந்த பாக்டீரியா வேர் யூஸ் டு டிடெக்ட் த சைட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவல்யூஷன். எதுக்கு இந்த பாக்டீரியா வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ he observed that bacteria accumulated mainly in the region of blue and red light of the split spectrum. அதாவது இப்போ இந்த ஸ்பிளிட் ஸ்பெக்ட்ரம் இருக்குல்லப்பா, இது வந்து ப்ளூ கலர் லைட்டு இந்த இடத்துல விழுகுதுன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி ரெட் கலர் லைட்டு இந்த இடத்துல விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த ப்ளூ அண்ட் ரெட் லைட் ரீஜியனை சுற்றியும் ஏரோபிக் பாக்டீரியா வந்து இருக்குது. எதுக்கு இந்த ப்ளூ அண்ட் ரெட் லைட் ரீஜியனில் வந்து ஏரோபிக் பாக்டீரியா அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த ப்ளூ அண்ட் ரெட் லைட்டை தான் இந்த கிளாடோஃபோரா ஆல்கையில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் அதிகமாக அப்சர்வ் பண்ணுது. அப்போ அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஃபார்ம் ஆகுது, இந்த இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. உங்களுக்கு புரியுதா, லைட்டோட வேவ்லென்த் ப்ளூ அண்ட் ரெட்டை இந்த இடத்துல இருக்கக்கூடிய குளோரோஃபில் வந்து அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணுன்னா குளுக்கோஸை வந்து ஃபார்ம் பண்ணும்போது ஆக்சிஜன் அப்படிங்கிற பை ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணுது. அந்த ஆக்சிஜனை எங்கல்ஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏரோபிக் பாக்டீரியா போகுது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ளூ அண்ட் ரெட் லைட்டை தான் வந்துட்டு குளோரோஃபில் அதிகமாக அப்சர்வ் பண்ணுது. இதுதான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்போ ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, அதை அப்சர்வ் பண்ணி அடுத்த ஆக்ஷன் என்ன, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஆக்சிஜனை எவால்வ் பண்ணுது. அதனால தான் இந்த இடத்த சுற்றியும் ஏரோபிக் பாக்டீரியா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் அட் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வாஸ் திஸ் டிஸ்கிரைப்டு. இதுதான் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இட் ரிசம்பிள்ஸ் ரஃப்லி த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் குளோரோஃபில் ஏ அண்ட் பி. இது வந்து குளோரோஃபில் ஏ பி அப்படிங்கிறது இஸ் அ பிக்மெண்ட் பா, அதோட அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காதா சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை த மிடில் ஆஃப் 19th century 19th centuryனுடைய நடுவில் தான் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் வேர் நோன். அப்போ பிளான்ட்டினுடைய ஃபோட்டோசிந்தசிஸ்னுடைய கீ ஃபீச்சர்ஸ் அப்போ தான் தெரியுது. நேம்லி தட் பிளான்ட்ஸ் குட் யூஸ் லைட் எனர்ஜி டு மேக் கார்போஹைட்ரேட் ஃப்ரம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இப்போ பிளான்ட்டு லைட் எனர்ஜி, சன்லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்து நமக்கு குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற கீ ஈக்குவேஷன் அப்போ தான் நமக்கு கிடைக்குது. அப்போ த எம்பிரிக்கல்
numerical equation representing the total process of photosynthesis for oxygen evolving organism was then understood as. அப்ப இதில இருந்து ஆக்சன் அப்படிங்கிற பை ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் ஆகிறதா நமக்கு வந்து தெரியுது. வேர் CH2O இந்த மாதிரி பிராக்கெட் போட்டிருக்காங்களா, which is represented a carbohydrate. இது வந்து கார்போஹைட்ரேட், அதாவது குளுக்கோஸ் தான் வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கார்பன் சுகர், 6 கார்பன் இருக்கக்கூடிய சுகர். அப்போ a milestone contribution to the understanding of photosynthesis was that made by a microbiologist. அதாவது ஒரு இந்த photosynthesisனுடைய மைல்ஸ்டோன் இதுதான்ப்பா எக்ஸாக்ட் photosynthesis அப்படிங்கிறத யார் சொல்றாங்க அப்படின்னா ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட். அவருக்கு பேரு கார்னியஸ் வான் நியல். எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1897 to 1985. who based on his studies of purple and green bacteria, இவர் purple and green bacteriaவில் அவருடைய ஸ்டடீஸை தொடர்றாரு. demonstrated that photosynthesis is essentially a light dependent reaction in which hydrogen from a suitable oxidizable compound reduces carbon dioxide to carbohydrate. இப்போ வந்து அவர் என்ன எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ H2O யூஸ்வலாக நமக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்னுடைய ஈக்குவேஷன் என்னப்பா, கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து தான் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகணும். ஆனால் சில ஆர்கானிசம்ஸ் பர்பிள் அண்ட் கிரீன் பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த H2Aன்னு போட்டிருக்காங்கல்ல, இது வந்து என்ன காம்பவுண்டாகவும் இருக்கலாம். இந்த ஈக்குவேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடில் இருந்து தான் எது வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த ஆக்சன் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர்லேருந்து தான் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது ரிலீஸ் ஆகக்கூடிய ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல்லேருந்து தான் வந்திருக்கு. கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து குளுக்கோஸாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இன் கிரீன் பிளான்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இப்போ இன் கிரீன் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வாட்டர் இஸ் த ஹைட்ரஜன் டோனர் அண்ட் இஸ் ஆக்சிடைஸ்டு டு ஆக்சிஜன். அதாவது கிரீன் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வாட்டரில் இருந்து தான் நமக்கு ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகுதுப்பா. ஓகே, அண்ட் சம் ஆர்கானிசம் டு நாட் ரிலீஸ் ஆக்சிஜன் டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ சில ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணாது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது. வென் ஹைட்ரஜன் சல்ஃபைட் இன்ஸ்டெட் இஸ் த ஹைட்ரஜன் டோனர் ஃபார் பர்பிள் அண்ட் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா. இப்போ பர்பிள் அண்ட் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் டோனர் வந்து H2S இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டருக்கு பதிலாக H2S வந்து இருக்கும். ஓகே, அப்போது the oxidation product is a sulfur. அப்போ இங்கே வாட்டரில் இருந்து ஆக்சிஜன் வந்து ஆக்சிடைஸ் ஆச்சா, அதே மாதிரி இந்த கிரீன் சல்ஃபர் பாக்டீரியாவில் சல்ஃபர் வந்து ஆக்சிடைசிங் காம்போனண்ட்டாக வெளியேறுது. அப்போ the oxidation product is a sulfur or sulfate depending on the organism and not oxygen. அதாவது சல்ஃபர் ஆர் சல்ஃபேட் தான் வந்து ஆக்சிடைஸ் ஆகி வெளியில் போகுது இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சிஜன். எதுலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் இல்லாத கிரீன் சல்ஃபர் பாக்டீரியாவில். அப்போ hence he inferred. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, that oxygen evolved by the green plant comes from the water. oxygen வந்து வெளியில வருதுல, அது வந்து வாட்டர்ல இருந்தா வெளியில வருது and not from the carbon dioxide. கார்பன் டை ஆக்சைடுல இருந்து ஆக்சிஜன்ங்கிற பை ப்ராடக்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்ப வெளியேறல, வாட்டர்ல இருந்து தான் ஆக்சிஜன் வந்து வெளியேறுது அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்றாங்க. This was later proved by using radioisotopic technique. இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா ரேடியோ ஐசோடோபிக் டெக்னிக் மூலமாக. ரேடியோ ஐசோடோபிக் டெக்னிக்னா என்ன, இப்போ இந்த வாட்டர் மாலிகுல்லையோ இல்லை ஹைட்ரஜன் சல்ஃபைடையோ ரேடியோ ஐசோடோப் கொடுக்கும்போது வெளியில் வரக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபரை அனலைஸ் பண்ணி இதில் ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா அப்போ வெளியில் வரக்கூடிய ஆக்சிஜனோ சல்ஃபரோ இது வந்து ஹைட்ரஜன் தான் வந்து இதை ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the correct equation that would represent the overall process, இந்த overall photosynthesis உடைய correct equation என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 6 carbon dioxide 12 molecules of water ஓட சேர்ந்து with the presence of light C6H12O6 அப்படிங்கிற குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது plus 6 molecule of water and 6 oxygen வந்து ரிலீஸ் பண்ணுது. where C6H12O6 represents the glucose. C6H12O6ங்கிறது குளுக்கோஸ். the oxygen released is from the water. இந்த ஆக்சிஜன் வந்து வாட்டர்ல இருந்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு. this was proved using radioisotopic technique. okay, note that this is not a single step reaction. இப்போ நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்றோம்னா இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல நடந்துராது. பட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மல்டி ஸ்டெப் ப்ராசஸ் கால் ஃபோட்டோசிந்தசிஸ். நிறைய ஸ்டெப் நடந்து தான் நமக்கு குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகும். கேன் யூ எக்ஸ்பிளைன் why 12 molecules of water as substrate are used in the equation given above? ஏன் வந்து 12 molecules of
வாட்டர் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கப்பா. இப்போ ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து 2 ஹைட்ரஜன் ப்ளஸ் 2 எலக்ட்ரான் ப்ளஸ் half molecule ஆஃப் ஆக்சிஜன் தான் வந்து ரிலீஸ் ஆகும். இதனால எந்த யூஸும் கிடையாது. அப்போது 2 molecule ஆஃப் வாட்டரை நம்ம பிரேக் டவுன் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு 4 ஹைட்ரஜன் 4 எலக்ட்ரான் அண்ட் ஆல்சோ 1 molecule ஆஃப் ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ 1 molecule ஆஃப் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு 2 வாட்டர் மாலிகுலை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்போது இங்கே 12 molecule ஆஃப் நம்ம வாட்டர் நம்ம போட்டால் தான் வந்து நம்ம C6H12 குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா இங்கே 6 கார்பன் டை ஆக்சைடா, அப்போ 6 கார்பன் இங்கே இருக்குது. அப்போ குளுக்கோஸோட ஃபார்முலா என்ன? C6H12O6. இந்த H12 வரணும் அப்படின்னா நம்ம 12 molecule ஆஃப் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணாதான் நமக்கு C6H12O6 வரும் அண்ட் ஆல்சோ 6 molecule ஆஃப் ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.